அப்படி நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா மின் ஆற்றல் மேலாண்மைன்னு பேர். மின் ஆற்றல் மேலாண்மை பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக் பவர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஜெனரேட்டர். இப்போ மின்சார உற்பத்தி நிலையங்கள்லேருந்து அதாவது மின்சாரம் வந்து அதாவது மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின் ஆற்றிகள் உற்பத்தி செய்யப்படுது. மின் ஆற்றிகள் சொல்லுவாங்க இல்லையா, மின் ஆற்றிகள்னா ஜெனரேட்டர். அப்போ மின்சாரத்தை வந்து உற்பத்தி வந்து ஜெனரேட்டரை உற்பத்தி பண்ண சொன்னாங்க. அப்போ இந்த ஜெனரேட்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டடு பை டர்பைன் அட்டாச்சு இட். டர்பைன் சொல்ல முடியாது. அப்போ இந்த மின்னாற்றிகள் எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டர்பைன் சொல்லக்கூடியவை ரொட்டேட் ஆகுறதுனால தான் அது இந்த ஜெனரேட்டர் இயங்குது. டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகுறதுனால தான் ஜெனரேட்டர். அப்போ டர்பைன் ஆர் ரொட்டேட்டட் பை சிஸ்டம். இந்த மூவிங் வாட்டர் ஆர் விண்ட் பவர் ப்ரொடியூஸ் எனர்ஜி. அப்போ இந்த டர்பைன் வந்து சுழலுவதால் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீராவி, அதாவது நீராவி மற்றும் நீர் ஆற்றல் ஆகியவை டர்பைனை சுழல் செய்கிறது. அப்போ டர்பைனை சுழல் செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நீராவி, நீர் மற்றும் காற்றாற்றல் ஆகியவை இருந்தால் மட்டும்தான் டர்பைன் இயங்கும். அப்போ ஜெனரேட்டரே வந்து எப்படி இயங்குதுன்னா ஜெனரேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டர்பைன் அது சுற்றுவதனால ஜெனரேட்டர் இயங்குது. ஜெனரேட்டர் இயங்குறதுனால தான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது சொல்கிறாங்க. மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக். அப்போ அதாவது மின் ஆற்றல் வளங்களை பாதுகாப்பதன் அவசியங்கள் என்ன? அதான் கன்சர்வேஷன் எலக்ட்ரிக் எனர்ஜினா மின் ஆற்றல் வளங்களை பாதுகாப்பதன் அவசியங்கள். பாருங்கள், த ஃபாலோவிங் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் ஈவன் அட் ஹோம் அண்ட் ஸ்கூல் சேவ் எலக்ட்ரிசிட்டி. பாருங்கள், யூஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்ஸ் சேவ் எலக்ட்ரிசிட்டி லைக் கம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ்னால் வீடுகளில் வந்து எல்இடி, அதாவது குறைந்த மின்னாற்றலை பயன்படுத்தக்கூடிய சிஎஃப்எல், அதே மாதிரி லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி பல்ப்ஸ், இதை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இப்போ மின்சாரத்தை எப்படி சேவ் பண்ணணும்னு கேட்கும் பொழுது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய லேம்ப் இருக்குங்க, அது சிஎஃப்எல்லாக இருக்கலாம் அல்லது எல்இடி, இந்த மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா மின்சாரத்தை சேகரிக்கலாம்ன்றாங்க. அடுத்து பாருங்க, சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் ஃபேன், டெலிவிஷன் இந்த அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வென் நாட் யூஸ். எப்போ, அதாவது உபயோகிக்காத எப்போல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை தவிர்த்து உபயோகப்படாத நேரங்களில் வந்து நீங்கள் லைட்டையோ இல்லை ஃபேனையோ டெலிவிஷனையோ ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுன்னு சொல்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் த மொபைல் ஃபோன் சார்ஜஸ் வென் நாட் இன் யூஸ். அதே மாதிரி மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் வந்து மின் இணைப்பு கொடுக்குறீங்க, அதாவது மொபைலுக்கு சார்ஜ் கொடுக்குறீங்க, சார்ஜ் கொடுத்த பிறகு நீங்கள் மொபைல் ரிமூவ் பண்ண பிறகு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த மொபைல் ஃபோனுடைய சார்ஜரில் ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது கூட வேஸ்ட்டாக போகும் அப்படின்றாங்க. அப்படி கூட என்ன செய்யலாம், மின்சாரம் தேவையில்லாமல் போயிடும்னு சொன்னாங்க. அதனால் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். மினிமைஸ் யூஸ் சோலார் ரேடியேஷன், சோலார் வாட்டர் ஹீட்டிங் கேன் பி இன்ஸ்டெட் எலக்ட்ரிக் கெய்சர்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீர், அதாவது சூரிய ஒளி போதுமான அளவு பயன்படுத்தலாம். இப்போ மின்னீர் சூடேற்றிகளுக்கு பதிலாக நீங்கள் வந்து மின்சாரம் பயன்படுத்தி நீரை சூடத்துன்னு கிடையாது, சோலார் எனர்ஜி மூலமாக என்ன செய்யலாம், நீரை சூடு பண்ணிக்கலாம். அதனால் மின்சாரம் சேவ் பண்ணப்படுகின்றாங்க. மினிமஸ் யூஸ் ஏர் கண்டிஷனர். அப்போ நீங்கள் ஏர் கண்டிஷன் ஏசி பயன்படுத்திங்களா, அது ஏசியை வந்து குறைந்தளவு குளிர்சாதன வசதியை குறைந்தளவு பயன்படுத்திக்கோங்க சொல்கிறாங்க. குறைந்தளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேட்டிங் பாருங்க, இ வேஸ்ட். அடுத்த வந்து பார்க்கும்போது இ வேஸ்டஸ் அண்ட் இட் இஸ் மேனேஜ்மெண்ட். இ வேஸ்ட்னா மின்னணு கழிவுகள்னு பேர். மின்னணு கழிவுகள் சொல்லப்படுது. பாருங்கள், இந்த இ வேஸ்ட் ஜென்ரலி கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட். மின்னணு கழிவுகளை தான் அந்த இ வேஸ்ட் சொல்கிறாங்க. இது எப்படின்னா விச் இன்க்ளூடிங் ஸ்பாயில்டு, அவுட்டேட்டடு, நான் ரெப்பேரபிள் கழிவு, மின்சார கழிவு. அதாவது மின்சார கழிவுகள் அப்படி சொல்லியாச்சுன்னா, மின்னணு கழிவு சொல்லியாச்சுன்னா, அதாவது பயன்படுத்த முடியாத பழசான மீண்டும் சரிப்படுத்த முடியாத எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே மின்சார கழிவுகள் தான். அதாவது பயன்படுத்த முடியாத, சரி பண்ண முடியாத, மீண்டும் உபயோகிக்க முடியாத பொருள் எல்லாமே மின்சார கழிவுகள் எல்லாமே என்னது மின் கழிவு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த வேஸ்ட் கண்டெயின் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ். அதுலேருந்து என்னென்ன அந்த வேஸ்ட் பொருள்லேருந்து மின்சார பொருள் நமக்கு என்னென்ன லீக் ஆகுதுன்னா லெட்டு, காட்மியம், குரோமியம், மெர்க்குரி. இந்த
தோ ஆல்சோ கண்டெயின் அயன், காப்பர், சிலிக்கான், அலுமினியம், கோல்டு விச் என்னது ரெக்கவர்டு. அப்போ அந்த பொருள்கள் இருந்து, அதாவது நச்சு உலோகங்களான அந்த கழிவிலிருந்து நச்சு உலோகங்களான காரியம், காட்மியம், குரோமியம், பாதரசம் மட்டுமல்லாமல் பிற உலோகங்களான இரும்பு, தாமிரம், சிலிகான், அலுமினியம், தங்கம் போன்ற பிரித்தெடுக்கக்கூடியவைகளாக உள்ளன. அதனால் இவற்றில் 5% கழிவுகள் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார கழிவுகள் வந்து 5% மட்டும்தான் திரும்பி ரீசைக்கிள் பண்ண முடியும். மற்றெல்லாம் 95% ரீசைக்கிள் பண்ண முடியாது. அப்போ மின்சார பொருள்கள் வந்து கெட்டு போய், அதாவது சரி பண்ண முடியாத பொருட்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெளியில் போட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய காட்மியம், காரியம், குரோமியம், பாதரசம் வந்து நச்சு வாயுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சோர்ஸ் ஆஃப் இவேஸ்ட். சோர்ஸ் ஆஃப் இவேஸ்ட்டில் பாருங்கள், எலக்ட்ரானிக் டிவைசஸ், கம்ப்யூட்டர் இவேஸ்ட் என்ன பாருங்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, பிரிண்டர்ஸு, மானிட்டர், டெலிவிஷன், டிவிடி பிளேயர்ஸ், கால்குலேட்டர்ஸ், டாய்ஸு, அதே மாதிரி ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இவேஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அதேமாதிரி ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஹவுஸில் வந்து வீட்டில் என்னென்ன கழிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து கெட்டு போயிருந்தால் அது வேஸ்ட்டு தான்றாங்க. வாஷிங் மிஷின்ஸ், அதேமாதிரி மைக்ரோவேவ் ஓவன்ஸ், மிக்சர், கிரைண்டர், வாட்டர் ஹீட்டர், இதெல்லாம் வந்து வேஸ்ட் பொருளாக இருக்கும். உபயோகம் முடியலன்னா அது வேஸ்ட் பொருள் தான். அதாவது அக்சசரிஸ், அதை பாருங்கள், அக்சஸ் போட்டு பிரிண்டிங் கார்டேஜஸ், அதேமாதிரி பேட்ரிஸ் அண்டு சார்ஜஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது துணையாக இருக்குது. அதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய இவைகளும் கழிவுகள் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியே போட்டணும். அடுத்து பாருங்கள், வேஸ்ட்னு பாருங்கள். வேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் 66% இருக்குது. கம்ப்யூட்டர் பொருள்களில் கழிவுகளாக 66% இருக்குது, கெட்டு போயிருச்சுன்னா. அதே டெலிகம்யூனிகேஷன் காம்பவுண்ட் வந்து 1%. எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் வந்து 5%. அதே மாதிரி பயோ மெடிக்கல் காம்பனன்ட்ஸ் 7%. அதர் காம்பனன்ட்ஸ் 6%. இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் இருக்குது. வேஸ்ட் அடைந்ததெல்லாம் இவைகள்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் வேஸ்டஸ். Disposal any kind of electrical and electronic devices without knowledge can become landfill and water pollutants. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள்களையும் வந்து நம்ம வெளியே போடும் பொழுது அதனால் ஏன்னா மறுசுழற்சி பண்ண முடியும். அதாவது என்ன சொல்ல, ரீசைக்கிள் பண்ண முடியும். ரீசைக்கிள் பண்ணிடலாம். அப்படி ரீசைக்கிள் பண்ண முடியாத நம்ம லேண்டில் போட்டால் அந்த லேண்டு மட்டும் கிடையாது, நிலத்தடி நீரும் மாசடையும். அந்த நிலத்தடி கூட நம்ம பயன்படுத்த முடியாமல் போயிட்டாங்க. எதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா அதை வந்து லேண்டில் போடக்கூடாது. லேண்டில் ஃபில் பண்ணால் பொல்யூட் ஏற்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டெயின் மெனி ஹசார்டஸ் ஹெவி மெட்டல்ஸ் சச் அஸ் லெட், காட்மியம். அது வந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் வரக்கூடிய நச்சுத்தன்மை, ஹசார்டஸ் ஹெவி மெட்டல்ஸ்னால் நச்சை ஏற்படுத்தக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், லெட், கேட்மியம். அதுக்கு தட் கேன் ஹேஸ் சர்வ் ஆயில் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். இதெல்லாம் வந்து நிலத்தடி நீரை பாதிக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வேஸ்ட் டம்பிங் யார்ட்ஸ், வேஸ்ட் டம்பிங் யார்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, டம்பிங் யார்ட்ஸ் அண்ட் த பிளேசஸ் நியர்பை த பொல்யூட்டட் கேஸ் சர்வ் ஹெல்த் ஹசார்ட்ஸ். அதே மாதிரி மனிதனுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய சில வேஸ்ட் பொருட்கள், அதாவது என்னென்னா மின்சாரங்களில் உள்ள பல நச்சுத்தன்மை, காரியம், காட்மியம் போன்றவை நீர் மாசு முக்கிய. இதெல்லாம் இந்த காட்மியம் தான் அதிகமான மாசை ஏற்படுத்துது. அதே மாதிரி எங்கெல்லாம் மின்சார கழிவுகளை நம்ம வந்து டம்ப் பண்ணுறோம்னா எங்கெல்லாம் கொட்டி வச்சுருக்கோமோ அங்கே அருகாமை பயிரில் வந்து மாசடைவது பல உடல்நலை பாதிப்புகள் ஏற்படும், நிறைய பாதிப்பு ஏற்படும். எங்கெல்லாம் வேஸ்ட்டு கொட்டி கிடக்கோ அந்த இடம் ஃபுல்லாக பாதிப்பாகும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. அடுத்து சீவேஜ் மேனேஜ்மெண்ட். அடுத்து நான் பார்க்குறோம் சீவேஜ் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். சீவேஜ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சீவேஜ் மேனேஜ்மெண்ட்னா கழிவு நீர் மேலாண்மை. பாருங்கள், அன்ட்ரீட்டடு சீவேஜ் ஆர் ரெயின் வாட்டர், அதாவது வேஸ்ட் வாட்டர். இப்போ அன்ட்ரீட்டட்னா இங்கே மாசு அடைவது முக்கிய பங்கு வகிப்பவை வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலை உபயோக கழிவுநீர் ஆகிடும். இப்போ பாருங்கள், அன்ட்ரீட் சீவேஜ் அல்லது வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட்டர்ஸ் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அண்ட் லீடிங் பொல்யூட்டட் வாட்டர் சோர்சஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அதிகமாக நீர் தான் மாசடையுது. அது வீடுகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகளாக இருக்கலாம் அல்லது இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய கழிவு. அவற்றை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண போகிறோம். அக்ரிகல்ச்சர் அவற்றை வந்து சீவேஜ் வாட்டர் வந்து ரிசல்ட் இன் அதை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணி என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டாமினேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன்.
இதனால் வந்து இந்த கழிவுநீர்னால வந்து விவசாய நிலையம் பாதிக்கப்படுது, சுற்றுப்புறத்தில் சீர் ஏற்படுறாங்க. இப்போ பாருங்கள், சோர்ஸ் ஆஃப் சீவேஜ் வாட்டர் என்னென்ன சீவேஜ் வாட்டர் எங்கேருந்தா கழிவுநீர் எங்கேருந்தா வருது பார்த்தீங்கன்னா, ஸ்டொமஸ்டிக் பர்பஸ், அடுத்து ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ். அப்போ ஸ்டொமஸ்டிக்னா வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடியது இல்லையா, வீட்டில் பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி டை அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சாய உற்பத்தி சொல்கிறாங்க தொழிற்சாலை, அங்கேருந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ், தோல் தொழிற்சாலைகள்லேருந்து, அதேமாதிரி சுகர் அண்டு ஃப்ரீவேரிஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சர்க்கரை சாராய ஆலைகள்லேருந்து, அதே மாதிரி பேப்பர் பல்ப் இண்டஸ்ட்ரீஸ், காகித உற்பத்தி, இவைட்டிலேருந்து வரக்கூடிய நீர்கள் தான் அதிக வேஸ்ட்டு போல் தான் அது இந்த மாதிரி கழிவுநீராக மாறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கழிவுநீரை வந்து நம்ம சுத்திகரிக்க போகிறோம். அதாவது சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட். சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட்னா அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலையிலிருந்தும் வீடுகளில் வரக்கூடிய நீரை எவ்வாறு சுத்திகரிக்க போகிறோம், அதாவது சுத்திகரிக்க எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கன்வென்ஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, பல ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரீ ஸ்க்ரீனிங் ஒரு ஸ்டெப்பு, அடுத்து ஏரியேஷன், அடுத்து ஸ்லட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு வாட்டர் ரீயூஸ். இந்த மாதிரி ஒரு 4 மெத்தட் இருக்குது. இந்த 4 மெத்தடில் வந்து அந்த நீரை சுத்தப்படுத்திடலாம், ஏதாவது கழிவு நீரை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியுன்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஸ்க்ரீனிங்னா வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட்டட் ஃப்ரம் த டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் ஸ்க்ரீன்டு ரிமூவ் சாயில் அண்டு சாலிட் பார்ட்டிகல்ஸ். சாயில் பார்ட்டிகல்ஸ் சொல்லியாச்சுன்னா, இப்போ வீட்டிலிருந்து வரக்கூடிய அல்லது தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நீர்களை வந்து ப்ரீ ஸ்க்ரீனிங்னா வடிகட்டுதல். ப்ரீ ஸ்க்ரீனிங்னா என்னது, வடிகட்டணும். இப்போ வீடுகள் இருந்தோ இல்லை தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை வடிகட்ட போகிறோம். எப்படி வடிகட்டணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரீ ஸ்க்ரீன் பாருங்கள். அதை வந்து வடிகட்டும் பொழுது அதிலிருந்து இருக்கக்கூடிய திடப்பொருளும் சில பொருள்களும் வந்து வெளியேற்றப்படுது அப்படின்ட்டாங்க. அடுத்து ஏரியேஷன். அப்படி ஸ்க்ரீனிங் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் தென் பம்ப்டு ஏரியேஷன் டேங்க். அப்படி வடிகட்டப்பட்ட நீரானது காற்றோட்டம் செய்வதற்காக அதற்குரிய தொட்டிக்கு வந்து கொண்டு போகிறோம். இங்கே வந்து நீரை வடிகட்டுறோம். அப்படியே வடிகட்டு நீரை வந்து காற்றை செலுத்துவதற்காக, காற்றை வந்து மிங்கிள் பண்ணுவதற்காக ஒரு தொட்டி கொண்டு போய் அங்கே போய் என்ன செய்யறோம், ரிமூவ் பயாலஜிக்கல் அண்ட் டீக்ரேடேஷன் அக்கர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கழிவுகளையும் நம்ம எடுத்துடுறோம். அடுத்து செடிமெண்டேஷன் ப்ராசஸ். செடிமெண்டேஷன் ப்ராசஸ் சொல்லியாச்சுன்னா பாருங்க, இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து வீல் வடிவு செய்தல். திஸ் ப்ராசஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ் சஸ்பென்ஷன் ஃப்ரம் தியர் அலௌடு செட்டில். அப்போ அதில் இருக்கக்கூடிய சில வீல் படிவுகள் வந்து அடியில் தேங்குவதற்காக, அதை தொட்டிலே அடியில் தேங்குவதற்காக என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம செட்டில் பண்ணி எடுத்துகிறோம். அடுத்து ஸ்லட்ஸ் ரிமூவல். ஸ்லட்ஸ் ரிமூவல் ஜெனரேட்டட் பை த டீக்ரேடேஷன் ப்ராசஸ் டிரான்ஸ்மிட் பீரியாடிக்கலி ஃப்ரம் த டேங்க் ஃபார் சேஃப் டிஸ்போசல். அதாவது பாதுகாப்பாக தொட்டிகள் சேரமாக வீல் வடிவுகள் குறிப்பிட்ட கால இடையில் பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பிடணும். அடுத்து கிருமி நீக்குதல். அந்த கிருமி நீக்குதல் தான் ஸ்லட்ஸ் ரிமூவல்னா கிருமி நீக்குதல். இதில் வந்து ஃபுல்லாக என்ன செய்யணும், கிருமி நீக்கப்பட்டு அவை சுத்திகரிக்கப்படுது. நோயை உண்டாகக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து இங்கே நீக்க செய்கிறோம், ஃபுல்லாக சேவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அடுத்து டிஸ்டிஃபிகேஷன் சொல்லக்கூடியது வந்து குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். குளோரோஃபார்ம், அல்ட்ராவயலட் எல்லாம் சேர்த்து அங்கே கூட மைக்ரோ ஆர்கனிசம் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடுறோம். அடுத்து வாட்டர் ரீசைக்கிள் சொல்லியாச்சுன்னா, இந்த வாட்டர் வந்து வென்பி சப்ளைடு டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். வீட்டு தேவைக்கோ அல்லது தொழிற்சாலை தேவைக்கோ இந்த வாட்டரை பயன்படுத்தலாம்ன்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா திடக்கழிவு மேலாண்மைன்றது. சாலிட் வேஸ்ட் மெயின்லி இன்குடி முனிசிபாலிட்டி. சாலிட் வேஸ்ட் எங்கே இருக்குது அதிகமாக, திடக்கழிவு முனிசிபாலிட்டியில். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, அடுத்து வேஸ்ட்டு. இந்த சாலிட் வேஸ்ட் டம்ப்டு சாயில், அதனால் லேண்ட் வந்து பொல்யூஷன். அப்போ பாருங்கள், சாலிட் வேஸ்ட் இருக்கக்கூடியது முனிசிபாலிட்டியில் இருக்குது. முனிசிபாலிட்டினா நகரங்களில் நகராட்சிகள் கூட்டி அள்ளக்கூடிய அந்த வேஸ்ட்டு பொருள், ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய வேஸ்ட்டு பொருள், தொழிற்சாலைக்கு வரக்கூடிய வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு நம்ம டம்ப் பண்ணி சேமித்து வச்சோம்னா அந்த லேண்டு வந்து பொல்யூஷன் ஆகுன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த சாலிட் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் கலெக்ட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ராப்பர் டிஸ்போசிங் பண்ணணும். அப்போ இந்த பொருள்களை நகராட்சியிலிருந்து வர கழிவுகளை, வீட்டிலேருந்து வர கழிவுகளை, தொழிற்சாலை கழிவுகளெல்லாம் வந்து சேகரித்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் அதிலிருந்து நம்ம வந்து நோய் இல்லாமல் தப்பிக்க முடியும். அதான் சொல்கிறாங்க, த மெட்டீரியல் தட் டிசைடு ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்டு அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். பாருங்கள், மெத்தட்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட்டு டிஸ்போஸ் எப்படிலாம் என்னென்ன. ஃபஸ்ட்டு வந்து செக்ரிகேஷன். இட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டைப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்
பயோடிகிரேடபிள் அண்டு நான்கு வந்து நீங்கள் வேஸ்ட் பொருளை வந்து பிரிக்கும் பொழுது எதெல்லாம் மக்கும் எதெல்லாம் மக்காதுன்றதை பிரித்து எடுத்துக்க சொல்கிறாங்க. பிரித்து எடுக்கணும். மக்கக்கூடிய பொருள் மக்காத பொருள் ஃபஸ்ட்டு பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ மக்காத பொருளெல்லாம் பிரித்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாலிட் லேண்ட்ஃபில், சாலிட் வேஸ்ட் டம்ப்டு இன் ஸ்லோ லேயரிங் ஏரியாஸ். அப்படி திடவு கழிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா திடவு கழிவுகளை வந்து வெளியேற்றுறது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தனித்து பிரிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரிச்சுனா நிலத்தில் நிரப்புதல். லேண்ட் ஏரியானா அந்த தாழ்வான பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் லேண்டில் வந்து தாழ்வான பகுதி இருக்குமோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த லேயர் கம்பவுண்ட் ட்ரக்ஸ் அலோவ் செட்டில்மெண்ட் ட்ரக்ஸ் மூலமாக. அதுக்கடுத்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கெட் ஸ்டெபிளைஸ்டு அவுட் ஆஃப் 2 to 12 months இந்த ஆர்கானிக் அண்டர் கோர்ஸ் டீகம்போசிஷன். அதாவது ஒரு 2லேருந்து 12 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் நீங்கள் கொட்டப்பட்ட கழிவுகள் மக்கிரும், அது உரமாக மாறும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சிரேஷன், அதாவது இன்சினரேஷன்னா எரித்து சாம்பலாக்குதல். இட் இஸ் த பர்னிங் நான் டயரபிள். எதெல்லாம் வந்து மக்காத பொருள் இருக்கோ அதை வந்து அந்த சாலிட் வேஸ்ட்டை வந்து எரிச்சு அதை செய்யலாம்னா சாம்பலாக்கலாம். அப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டடு ஃபியூயல்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர்னா எரியூட்டிலும் அதிக வெப்பநிலை எரித்து சாம்பல், அதிகமான டெம்பரேச்சரை வச்சு அதிகமான ஹீட் வச்சு எரிச்சுன்றாங்க. சரிங்களா. அடுத்து கம்போஸ்டிங், பயோடிகிரேடபிள் மேட்டர் இந்த சாலிட் வேஸ்ட் டைஜஸ்ட் மைக்ரோபியல் ஆக்ஷன்னா சில நுண்ணுயிர்களை பயன்படுத்தி அவற்றை உரமாக்கலாம். முக்கியமாக எர்த்துவாம், அதாவது அண்டு கன்வெர்டட் இன்டு ஹியூமஸ். அப்போ சில எதெல்லாம் மக்கக்கூடிய கழிவுகள் இருக்கோ அவற்றை ஒரே இடத்துல சேகரித்து அதில் எர்த்துவம் பயன்படுத்தியோ அல்லது மைக்ரோபியல் ஆக்ஷன்னா நுண்ணுயிர்களை பயன்படுத்தி அவற்றை என்ன செய்யலாம், நம்ம திரும்பவும் அதை வந்து ஒரு உரமாக பயன்படுத்தலாம்ன்றாங்க. அடுத்து ரீசைக்ளிங் வேஸ்ட். எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேஸ்ட்டாக ரீசைக்கிள் பண்ணலாம். பேப்பர் ஃப்ரம் ஓல்டு புக்ஸ், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர், ரீசைக்கிள்டு ப்ரொடியூஸ் பேப்பர் மில்ஸ். அதாவது இந்த சொல்லக்கூடிய பேப்பர், ஓல்டு புக்கு, மேக்சின் இதெல்லாம் வந்து திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணி திரும்ப பேப்பராக உருவாக்கலாம்ன்றாங்க, பேப்பராக கொண்டு வரலாம். அடுத்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டில் வந்து லைக் பாருங்கள் கோகனட் செல், ஜூட், காட்டன் ஸ்டாக்கு. அடுத்து பேக்கேஜ் சுகர் கேன் பி யூஸ்டு மேக் பேப்பர், ஹார்ட்போர்ட், பேடி ஹஸ்க் அண்ட் யூசஸ் லைஃப் ஸ்டாக் போர்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, விவசாய கழிவுகள். அந்த விவசாய கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கழிவுகள் தேங்காய், சணல், பருத்தி தண்டு, அதாவது பருத்தி செடி இருப்பாங்க, அது கரும்பு சக்கை, இவையெல்லாம் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா காகிதங்கள், அட்டைகள் தயாரிக்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி நெல் தவிட்டை வந்து கால்நடை தீவனம். இது வந்து பேப்பர் மேக்கிங் ஹார்ட்போர்ட்னா அட்டைகள் தயாரிக்கப்படும். எதோ அட்டைன்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, கோகனட் செல்லு, ஜூட்டு, காட்டன் இவையெல்லாம் வந்து பேப்பர் அட்டை தயாரிக்க பயன்படுது. அதேமாதிரி பேடி ஹஸ்க்கு வந்து லைஃப் ஸ்டாக் ஃபோல்டர்னா தீவனம், நம்ம மாடுகளுக்கு தீவனம் பண்ணுறது. அடுத்து பாருங்கள் ஹவுடங் அண்ட் அதர் ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி யூஸ்டு காப்பர் கேஸ். காப்பர் கேஸ் என்னப்படும்போது பயோகேஸ் சொல்கிறாங்க இல்லையா, பயோகேஸ் உற்பத்தி. அப்போ ஹவுடங்னா மாட்டு சாணத்தை வச்சு பயோகேஸ் உற்பத்தி பண்ணலாம். அந்த பயோகேஸ் வந்து நம்ம என்ன செய்யுது பாருங்கன்னா மேனுஃபேக்சரிங் பாருங்கள், ஒரு பயோகேஸ் அண்டு மேனூர் ஃபார் ஃபீல்டு, அதாவது உரங்களையும் தயாரிக்க பயன்படலாம், உரங்களும் தயாரிக்க பயன்படுது சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3R, அதாவது 3R அப்ரோச் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3R அப்ரோச்சில் வந்து சச்சஸ் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் மேபி ஃபாலோவுட் த எஃபெக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ 3R என்னன்னு பார்த்தீங்கன்னா கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்காக 3 Rகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 Rகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ், நீங்கள் கழிவுகள் வந்து உருவாகுவதை குறைக்கணும். ரீயூஸ், அப்படி உருவாகக்கூடிய கழிவுகளை திரும்ப யூஸ் பண்ணணும், அப்படி இருக்கணும். அதேமாதிரி ரீசைக்கிள்னா அதை மறுசுழற்சி பண்ண முடியும், மறுசுழற்சி பண்ணணும். இந்த மாதிரி 3 3R கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் பாருங்கள், இந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இ-வேஸ்ட். ஹெல்த் எஃபெக்ட் ஆஃப் இ-வேஸ்ட்டில் வந்து இது ஒன்று கேட்பாங்க. டேமேஜ் சென்ட்ரல் பாருங்கள், டேமேஜ் சென்ட்ரல் அண்டு பெரிபெரல் நர்வ் சிஸ்டம். இந்த லெட்டருக்கு வந்து லெட்டர் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து அதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் பாருங்கள். அது
லெட்னது ஈயம். இது வந்து மனிதனுடைய மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கிறது. குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கும். இப்போ நீங்கள் வேஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் சொல்லக்கூடிய வேஸ்ட் மின்னணு பொருள் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், கெட்டுப்போன பொருள் வச்சுருந்தோம்னா அது வந்து லீக் ஆகக்கூடிய லெட்டுனா ஈயம் வந்து நம்ம எதை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய நரம்பு மண்டலம், நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்கின்றாங்க. அதுலேருந்து வரக்கூடிய இன்னொன்று இருக்குது, குரோமியம் வருது. அது வந்து அஸ்தமேட்டிக் பிரான்ஜிஸ் மூச்சு ஆஸ்மா ஏற்பட காரணமாக இருக்குன்றாங்க. அடுத்து கேட்மியம் சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா இது கிட்னி அண்டு லிவர் நியூரல் டேமேஜ். கிட்னி, லிவர், கல்லீரல் அதே மாதிரி நரம்புகளை பாதிக்க சொல்கிறாங்க. பாதரசம் இது வந்து பார்த்திங்கன்னா குரோனிக் பிரெயின் அண்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், பிரெயினையும் பாதிக்குது, அதேமாதிரி சுவாச மண்டலத்தையும் பாதிக்கின்றாங்க. அடுத்து பிளாஸ்டிக்ஸ் இன்க்ளூடிங் பாலிவினைல் குளோரைடு பிவிசி. இது வந்து இந்த பாலிவினைல் குளோரைடுனா பிவிசி பைப் எரிக்கும் பொழுது அது வந்து ப்ரொடியூஸ் டாக்ஸின் விச் கேன் கேஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீப்ரொடியூஸ் ப்ராப்ளம்ஸ். என்ன சொன்னா, அந்த பிவிசி பைப்பில் எரிச்சிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய வாயுக்கள் வந்து நம்முடைய ரீப்ரொடியூஸ் மண்டலத்தை பாதிக்கும். அதாவது நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்கின்றாங்க. டேமேஜ் அதே மாதிரி இம்யூனி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு திறனையும் பாதிக்கின்றது, அதாவது பனியையும் பாதிக்கிறது, சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எங்கேருந்து வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பயன்படாத எலக்ட்ரிக் பொருள், ஏதாவது லேப்டாப்பாக இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம், அல்லது ஃபேனு, இந்த சொல்கிறாங்களே ரெஃப்ரிஜிரேட்டர் சொல்கிறாங்களே அது, ஃப்ரிட்ஜு, எதெல்லாம் வந்து நம்ம கெட்டு போன பொருளை வந்து ஒரு மூலையில் ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அதுலேருந்து விளையக்கூடிய வாயுக்கள் தான் இது வந்து நம்ம பாதிக்கும். அதை என்ன செய்யணும், நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணுன்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.